மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்கோடைய பர்சனல் லோனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் பந்தன் பேங்க்கில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிட்டரியான்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டென்யூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி, பார்ட் பேமெண்ட், ஃபோர்க்ளோஷர், இது எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க. ஸோ உடனே நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பந்தன் பேங்க்கில் ஃபர்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 58 வரைக்கும் இருக்கணுங்க. உங்களுக்கு லோன் டென்யூர் முடியும் போது உங்களுக்கான ஏஜ் 58 இருக்கணுங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டென்யூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். டென்யூர் பார்த்தீங்கன்னா இவங்க மினிமம் 12 monthsலேருந்து மேக்ஸிமம் 60 month வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டென்யூர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் 1 lakhலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 lakhs வரைக்கும் பர்சனல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சேலரி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பந்தன் பேங்க்கில் பர்சனல் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கணுன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதே உங்களுடைய கம்பெனி கேட்டகரி லிஸ்ட்டில் கேட் ஏ, கேட் பி, கேட் சி அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 இருந்தாலே நீங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணிக்கலாங்க. மற்ற பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்பே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஸ் சேலரி இருந்தாலே போதுங்க. உங்களுடைய டோட்டல் வருமானம் பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே இருந்தாலே பர்சனல் லோன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா கேட்டகரி லிஸ்ட்டில் இருக்கணுங்க. இதே உங்களுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா கேட் டீல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே இருக்கணுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறான்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி ப்ளஸ் உங்களுடைய சிபில் ஸ்கோர், உங்களுடைய கம்பெனி கேட்டகரி பொறுத்து எல்லாமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வேறுபடுங்க. இவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 10.50 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16.99% வரைக்கும் இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பர்சனல் லோன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 lakhs மேலே பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி நெட்பே சேலரி 1 lakh மேலே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 10.99 இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 750க்கு மேலே இருக்கணுங்க. இதே உங்களுடைய லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15 lakhs மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய சேலரி 1 lakh மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 10.75லேருந்து இவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 750க்கு மேலே இருக்கணுங்க. இதே நீங்கள் 20 lakhs மேலே லோன் அமௌண்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி 1 lakh மேலே இருக்கணும். ப்ளஸ் இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10.50 இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கான சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 750க்கு மேலே இருக்கணுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட ப்ராசஸிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 499 + GST மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5% வரைக்கும் இவங்க இப்போ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சேலரி ஒரு 1 lakh இன்ட்டு மல்டிப்ளை இன்ட்டு 3 times போட்டுக்கோங்க. ஃபார் 3 lakhs வருது. உங்களுடைய கிரெடிட் கார்டு ஆப்ஷன் நீங்கள் 3 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டோடைய அப்ளிகேஷன் இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் கோல்டு லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் இவங்க கோல்டு லோன் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எலிஜிபிள் ஈஸியாக மெட் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே நீங்கள் 1 yearக்குள்ளே பார்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் எதுவும் இல்லைங்க. அதுக்கு பார்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நாட் அலோடுங்க. இதே நீங்கள் 1 yearக்கு மேலே நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் பேமெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 25% வரைக்கும் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங்லேருந்து நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. ஸோ சார்ஜஸ் எல்லாமே நில்லுதாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ளோஷர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய ஃபோர்க்ளோஷர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறம் நீங்கள் ஃபோர்க்ளோஷர் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான சார்ஜஸ் அப்ளிகபிளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் 1 yearக்குள்ளே உங்களுடைய லோன் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 4% + GST ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் நீங்கள் ஃபோர்க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2.5% + GST இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அபவுட் 10 lakhs மேலே இருக்குங்க லோன் அமௌண்ட் எல்லாமே. இதே உங்களுடைய ஓன் ஃபண்டை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நில்லுங்க. இதே நீங்கள் அதர் பேங்க்கில் இங்கேருந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது
உங்களுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. இது எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அப்ளைங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து பந்தன் பேங்கோடைய பர்சனல் லோன் பற்றி வேறு எதனா டீட்டெயில் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய கம்பெனி வந்து கேட்டகரி லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கிட்டு பர்சனல் லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பெஸ்ட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் வந்து வீடியோஸ்களுக்கு வந்து மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து அழுத்திக்கோங்க. ஸோ உடனே வந்து மற்ற பேங்க்கோடைய வந்து அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வேறு எந்த பேங்க்கை வந்து நீங்கள் வந்து பர்சனல் லோனோ இல்லை ஹோம் லோனோ மார்க்கேஜ் லோனோ எந்த பேங்க்கோட அப்டேட் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோங்க. தேங்க்யூ. எங்கடா போகிறேன்? இருமா, நம்ம ஏஞ்சல் லோன் கன்சல்டன்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன். எதுக்கு? அப்போ தானே மற்ற பேங்க்ஸ் அண்ட் அது டீட்டெயில்ஸோட அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓ அப்படியா? அப்போ நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.